ஆந்திர மாநிலத்துல 2 வயசு பாப்பா ஞானேஸ்வரி அப்படிங்கிற 2 வயசு பாப்பா காணாம போய் கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கும் மேல வந்து ஆயிட்டு இருக்கு. பட் பாப்பா சம்பந்தப்பட்டு எந்த ஒரு அபிஷியல் எவிடன்ஸும், பாப்பா சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அபிஷியல் டீடைல்ஸும் கிடைக்கல. பாப்பா எங்க தான் இருக்கா அப்படின்னு சொல்லி. நம்ம ரீசென்ட்டா கேள்விப்பட்டோம். பாப்பாவ ஒரு கார்ல வந்து கடத்திட்டு போயிருக்காங்க. அது சம்பந்தப்பட்டு அவங்களுடைய உறவினரே இப்ப வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பிரஸ்ல வந்து பேசியிருக்காங்க அப்படின்ட்டு ரீசென்ட்டா நம்ம ஒரு அப்டேட் பார்த்தோம் இல்லையா? அது சம்பந்தப்பட்டு அதோடைய உண்மைத்தன்மை இப்ப வந்து தெரிய வந்திருக்கு. அதே சமயத்துல போலீஸ் இப்ப வந்து இந்த பாப்பா கேஸ்ல ஒரு ஸ்டெப்ப வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இத ஒரு பக்கம் பாராட்டும் விதமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் போலீஸ் இப்ப வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது பயமா இருக்கு. ஒரு பக்கம் இவங்க செஞ்சது சரிதான் அப்படின்ட்டு யோசிச்சாலும், இன்னொரு பக்கம் வந்து என்னடா நடக்க போகுது இந்த பாப்பா கேஸ்ல அப்படின்ற மாரி தான் நம்மள வந்து ஒரு சோகமான ஒரு நிலைக்கு வந்து தள்ளி விடுதுங்க. அதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். இது போன்ற கரண்ட் அஃபேர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கோகுல் டேக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது மக்களே, ஆந்திர மாநிலத்துல இருக்கக்கூடிய காக்கிநாடா அப்படின்ற அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல அக்ரஹாரம் அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்கு. பாப்பா ஜூன் 6ஆம் தேதி வந்து காணாம போகுதுங்க. ஸோ அந்த ஜூன் 6ஆம் தேதிக்கு முன்னாடி ஜூன் 5ஆம் தேதி ஒரு ஒயிட் கலர் கார். ஸோ அந்த கார் வந்து அவங்களுடைய ஏரியால வந்து சுற்றி திரிஞ்சுகிட்டு இருக்கு. அங்க எங்க பார்த்தாலும் அந்த கார் வந்து அன்னைக்கு ஜூன் 5ஆம் தேதி வந்து சுற்றி திரிஞ்சுட்டு இருந்தது. ஜூன் 6ஆம் தேதி பாப்பா காணாம போச்சு பாத்தீங்களா? ஸோ அந்த சம்பவத்துக்கு, இந்த பாப்பா காணாம போன இந்த சம்பவத்துக்கு வந்து அந்த கார்ல இருந்திருக்கக்கூடிய நபர்கள் தான் அந்த கார்ல வச்சு தான் கடத்தியிருக்காங்க அப்படின்ட்டு பல்வேறு விஷயங்கள் இப்போ அவங்களுடைய மீடியா பக்கம் வந்து சுற்றி திரிஞ்சுட்டு இருந்தது. அவங்களுடைய அதாவது அந்த பாப்பா ஜானவி பாப்பாவுடைய ரிலேஷன் ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா ரீசெண்டா பிரஸ் மீட் வந்து கொடுத்திருந்தாரு. அந்த பிரஸ் மீட்ல வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி பாப்பா காணாம போச்சு பாத்தீங்களா, அந்த நாளெல்லாம் இந்த காரை வந்து எங்களுடைய ஏரியாவில் வந்து நாங்க வந்து பார்த்தோம். ஜூன் 5ஆம் தேதி எங்களுடைய ஏரியால சொல்லி ஃபுல்லா சுற்றி திரிஞ்சுட்டு இருந்தது இந்த காரு. பாப்பா காணாம போன அன்னைக்கு கூட இந்த கார் வந்து எங்க ஏரியாவுல வந்து இருந்தது. இப்போ ரீசெண்டா என்ன வந்து இந்த கார் வந்து இடிச்சிருச்சுங்க. ஸோ எங்கள பார்த்து இவங்க வந்து பேனிக் ஆயிட்டு பயந்து ஓட பார்க்குறாங்க. இந்த கார்ல கரெக்ட்டா நம்பர் பிளேட் கூட இல்ல. எனக்கு வந்து இந்த காரோடைய ஒரு பக்கமான நம்பர் பிளேட்டோடைய நம்பர் எனக்கு தெரியும். இதுதான் இந்த காரோடைய நம்பர். இவங்கள வந்து பிடிச்சு விசாரிங்க. அப்படின்ட்டு இவர் வந்து ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வந்து அடுக்குனாரு. எல்லாருக்குமே ஒரு சந்தேகமா போயிடுச்சு. ஓகே, பாப்பாவ கடத்துனது இந்த காரா தான் இருக்கலாம். பாப்பாவுடைய கேஸ்ல ஒரு லீடிங் கிடைச்சுச்சுடா. நல்லவேளை பாப்பா சம்மந்தப்பட்டு ஒரு அபிஷியல் டீடைல்ஸ் வரப்போகுது அப்படின்ற மாரி எல்லாரும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா, மக்களே அதோடைய உண்மைத்தன்மை தெரிய வந்திருக்கு. அன்னைக்கு அந்த நபர், அந்த பாப்பாவுடைய உறவினர் சொன்னார் பார்த்தீங்களா பிரஸ் மீட்ல. அன்னைக்கு அவரு பார்த்திருக்கக்கூடிய கார் வந்து வேறங்க. இன்னைக்கு அவர ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கக்கூடிய, அவர் மேல வந்து கார் ஏத்திருச்சு, இங்கெல்லாம் அடிபட்டுச்சு. இந்த காரனா தான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார் இல்லையா? இந்த கார் வேற அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. என்னடா இப்பதான் ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. பாப்பா சம்மந்தப்பட்டு இந்த கார்ல இருந்தாச்சும் ஏதாச்சும் லீடிங் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, இதுவும் கிடையாது. அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இப்போ போலீஸ் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவரும் சொல்றாரு, நான் தப்பா சொல்லிட்டேங்க. இந்த கார்லாம் கிடையாது அப்படின்ட்டு சொல்றாரு. அன்னைக்கு சுற்றி தெரிஞ்சிருக்கக்கூடிய கார் வேற காராம். அப்ப அந்த கார் என்ன காரு? இவரு இப்போ ஆக்சிடென்ட் ஆன உடனே இந்த கார் மேல வந்து பழி போட்டிருக்காரு. இது சம்பந்தப்பட்டு போலீஸ் வந்து விசாரிச்சு பார்த்ததுல உண்மை கிடையாது. பாப்பாவை இவங்க வந்து கடத்தல அப்படின்ற தகவல்கள் வெளியே வந்திருக்கு. அட போங்கடா அப்படின்ற மாரி ஆயிப்போகுதுங்கப்பா இந்த பாப்பாவுடைய கேஸ்ல. எந்த ஒரு துப்புமே துலங்கலங்க. ஸோ இப்போ ரீசென்ட்டா போலீஸ் வந்து ஒரு அறிவிப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை கேட்கும்போது ஒரு பக்கம் பரவாயில்லப்பா, போலீஸ் வந்து கரெக்ட்டான ஒரு டிசிஷன தான் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு யோசிக்க தோணுது. இன்னொரு பக்கம் வந்து இல்ல, இவங்களால சுத்தமா முடியல அப்படின்ற இன்னொரு கோணத்திலயும் வந்து யோசிக்க வைக்குதுங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுடைய ஆந்திர பிரதேஷ் அந்த காக்கிநாடா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய போலீஸ் வந்து அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. பிரஸ் மீட் வச்சு அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. பாப்பாவ யாராச்சும் கடத்தி வச்சிருந்தீங்கன்னா, பாப்பாவ கொண்டு வந்து குடுத்துருங்க. உங்க மேல எந்த ஒரு கேஸும் ஃபைல் பண்ண மாட்டோம். உங்கள எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம். நீங்க வந்து பாப்பாவ குடுத்துருங்க. குடுத்துட்டு நாங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ரூ. 1,00,000 அந்த காச வந்து வாங்கிட்டு போயிடுங்க. அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு பாப்பாவ காமிங்க. ரூ. 1,00,000 வாங்கிக்கோங்க. இல்லையன்னா, பாப்பாவ கடத்தி நீங்க வச்சிருந்தீங்கன்னா, அந்த பாப்பாவ கொண்டு வந்து குடுத்துருங்க. ரூ. 1,00,000 வாங்கிக்கோங்க. உங்க மேல எந்த ஒரு கேஸும் ஃபைல் பண்ண மாட்டோம். பாப்பா காணாம போயிட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு இருக்கு. அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு வராங்க. ஸோ எங்களுக்கு வேண்டியது பாப்பா தான். அப்படின்ட்டு போலீஸ் நெறைய விஷயங்கள பேசி இப்ப ரீசென்ட்டா பிரஸ் மீட் குடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க முடியுது. அதெல்லாம் பார்த்து யோசிக்கும்போது, என்ன நடக்க போகுது இந்த பாப்பா கேஸ்ல? பிரஸ் மீட் குடுத்துருக்காங்க. இல்ல நீங்களே கொண்டு வந்து குடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அப்ப போலீஸால முடியலையா? போலீஸால எந்த எவிடன்ஸுமே திரட்ட முடியலையா? அப்படின்ற இந்த கேள்விக்கு வந்து தள்ளி விடுது இல்லையா? ஏன்னா, ஒரு பாப்பாவ கிட்னாப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கிட்னாப்பர், அவன் எவ்வளோ கிளாரிட்டியா இருப்பான்? அவன் எவ்வளோ ஷார்ப்பா இருப்பான்? ஸோ பாப்பாவ கொண்டு வந்து இப்படி குடுத்துடலாமான்ட்டுலாம் அவன் யோசிப்பானா ஃபர்ஸ்ட்டு? அந்த அளவுக்கு அவன் இலகுன மனசு கொண்டவனா இருப்பானா? கடத்தக்கூடிய அந்த அளவுக்கு கொடூரமான செயல வந்து செஞ்சுகிட்டு இருக்காங்க. அவங்கலாம் கொண்டு வந்து குடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொஞ்சம் இல்லன்ற மாரி தாங்க தோணுது. என்னுடைய தாட்லேருந்து பார்க்கும்போது.
அவனுங்கெல்லாம் கொடூரமான செயலை வந்து செய்றானுங்க. எடுத்துன்னு வந்து போலீஸ் கிட்ட குடுத்து, அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவங்கள ட்ரேஸ் பண்ண மாட்டாங்க. அப்படின்ட்டுலாம் அவனுங்கலாம் யோசிப்பானுங்கல்ல. ஸோ போலீஸ் கண்டிப்பா இதுல தீவிர நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டு ஏதாச்சும் ஒரு லீடிங் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி தான் தோணுது. பட் அவங்களுடைய தெலுங்கு சார்ந்த நியூஸ் சேனல்ஸ், மீடியா நெட்வொர்க்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல போலீஸ் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த டிசிஷன் கரெக்ட்டானது. கண்டிப்பா 2, 3 நாள்ல பாப்பா வந்து கிடைச்சிரும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து பேசிட்டு வராங்க. பட் ஒரு சிலர் வந்து நெகட்டிவா தான் சொல்லிட்டு வராங்க. அவ்வளோ பெரிய தப்ப செய்றவன், அந்த தப்ப செஞ்சுட்டு, எடுத்துட்டு வந்து நல்லவன் போல பாப்பாவ குடுத்துட்டு, ஓகே அப்படின்ட்டு போயிடுவானா? எப்படி இருந்தாலும் அவனுக்கே தெரியும் போலீஸ் அவன திருப்பியும் ட்ரேஸ் பண்ணுவாங்க. அவன வந்து பிடிப்பாங்க அப்படின்ட்டு போலீஸுக்கு தெரியும். ஏன்னா ஒரு குற்றவாளியை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன வந்து விடும்போது, அவன் நெக்ஸ்ட் கிரைம் பண்ண மாட்டான்ட்டு என்ன உத்தரவாதம்? அப்ப இதுக்கு முன்னாடி எத்தன பாப்பாவ இந்த மாரி கடத்தியிருக்கான்? இது வந்து ஒரு சென்சேஷனல் கேஸா மாறுன பிறகு, ஒரு பிரேக்கிங் நியூஸா மாறுன பிறகு, இவ்ளோ ஒரு ஸ்டேட்டே அந்த பாப்பாக்காக இப்ப சப்போர்ட் பண்ணி நின்னுட்டு இருக்கு. ஸோ, அப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை குழந்தைகள் கடத்தியிருக்கான்? இதுக்கு மேல எத்தனை குழந்தைகள வந்து கடத்தப் போறாங்க? யாருன்னு தெரியல. எங்க அவளா? இவனா? அப்படின்ட்டுலாம் தெரியல. ஆனா யாரோ கடத்தியிருக்காங்க. ஸோ, இந்த மாரி டிமாண்ட் வச்சா, போலீஸ் கிட்ட பாப்பாவ கொண்டு வந்து குடுத்துட்டோம்னா, அது அவங்களுக்கு பேக் ஃபயரா மாறும்ன்ட்டு அவனுங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ, அதனால போலீஸ் முடிஞ்ச அளவுக்கு இதுல வந்து எவிடன்ஸ கலெக்ட் பண்ணி, அவங்கள வந்து ஸ்பாட் பண்ணி பிடிக்கிறது தான் இந்த இடத்துல வந்து சரியானது. இந்த பாப்பாவுடைய கேஸ் ஒவ்வொரு நாளைக்கு நீண்டுகிட்டே போயிட்டு இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாரி தகவல்கள் எல்லாம் கேட்கும்போது பயங்கர கஷ்டமா இருக்குங்க. இப்போ அவங்க ஃபேமிலி சைட்ல போய் பார்த்தா, அவங்களுடைய அம்மா, அப்பா தொடர்ந்து நெறைய மீடியா நெட்வொர்க்ஸ்க்கு வந்து பேட்டி குடுத்துட்டு இருக்காங்க. அரசியல் சார்ந்த பிரமுகர்கள் நெறைய பேர் வந்து அவங்கள சந்திச்சு வந்து பேசிட்டு வராங்க. இப்போ இந்த மீடியா ஹைப்பு அவங்களுக்கு வந்து நல்லாவே கிடைச்சுக்கிட்டு இருக்குங்க. மாற்று கருத்தே கிடையாது. எந்த அளவுக்கு பிரஷர் பண்ணணுமோ அவங்களுடைய ஆளுங்கட்சி மேல, அந்த அளவுக்கு பிரஷர் போட்டுன்னு இருக்காங்க எல்லாருமே. பட் பாப்பா சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எதுவுமே இல்ல இப்ப வரைக்கும். அதுதான் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே. என்னடா இவ்ளோ பேர் சப்போர்ட் பண்றாங்க, இவ்ளோ பேர் இதுல வந்து கண்டனங்களை பதிவு பண்றாங்க அப்படின்னும்போது, ஏதாச்சும் அடுத்த கட்ட அப்டேட், பிரேக்கிங் நியூஸ் கிடைக்கும்னு பார்த்தா, எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதுதான் இங்க வந்து ஒரு மனக்குறைவாக இருக்கு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த பாப்பாவ நினைச்சு பார்க்கும்போது. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. நம்ம வீட்ல ஒரு பிள்ளையா இருந்தா நம்மளுக்கு எவ்வளோ மனசு வலிக்குமோ, அதே மனசு வலிக்கதாங்க செய்யுது. ச்சே! இத வந்து கடந்து போயிடலான்னு பார்க்கும்போது, திருப்பியும் அந்த பாப்பாவுடைய அந்த சிசிடிவி காட்சிகள்லாம் பார்க்கும்போது ரணமா இருக்கு. அப்போ ஒரு பாப்பா வந்து காணாம போச்சுன்னா, கண்டுபிடிக்கிறது அவ்ளோ கஷ்டமாங்க? அப்படி என்கின்ற இந்த கேள்வி சாமானிய மக்கள் எழுப்புவாங்களா? எழுப்ப மாட்டாங்களா? ஸோ கவர்மெண்ட்டோடைய கடமை இது. பாப்பாவ கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது கவர்மெண்ட்டோடைய கடமை. மக்களுக்கு பாதுகாப்பு குடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டோடைய கடமை. கண்டிப்பா ஏபி கவர்மெண்ட் இதுல வந்து துரித நடவடிக்கைகள் எடுத்து அந்த பாப்பாவ கொண்டு வந்து அவங்க வீட்ல சேர்க்க வேண்டியது அவங்களுடைய கடமை. ஏன்னா எல்லார் வீட்லயும் பாப்பா இருக்கு. நாள பின்ன யாருக்கு இந்த மாரி நடக்கும்ன்றது தெரியல. அதனால கவர்மெண்ட் கண்டிப்பா அவங்களுக்கான அந்த உறுதிய, அந்த பாதுகாப்பு உறுதிய கண்டிப்பா குடுத்தே ஆகணும்ன்றது வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ மக்கள் பாதுகாப்புல சமரசமே இருக்கக்கூடாது கவர்மெண்ட்டுக்கு. இதுதான் நம்மளுடைய கடைசி கருத்து. பாப்பாவ நெனச்சா கஷ்டமா இருக்கு. ஒரு மாசத்தையும் கடந்து போய்க்கிட்டு இருக்கு. பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு ஜாக்கிரதையா இருங்க. பாப்பா மேல, உங்களுடைய பசங்க மேல கண்களை வந்து வைங்க. எங்க போறாங்க? எங்க இருக்காங்க? அப்படின்ட்டு அப்பப்ப ரோமிங்ல போய் பாருங்க. இத பற்றி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்கள அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.